ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ் பருப்பு உசிலி கறி தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு கறி இது. நம்மங்களில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு ஐட்டம். இதை வந்து பிகினர்ஸ் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளவு ஈஸியான வேலை தான் இது. செய்முறையும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் சம அளவு, நான் சொல்கிறது வந்து ஒரு 1/2 கிலோ காய்க்கு செய்கிற அளவுக்கு ஒரு வீசம்படி கடலைப்பருப்பு 100 இதில் 100 அதில் 100 எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பெருங்காயம், மிளகாய் வத்தல், உப்பு, ஜீரகம் அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டு இந்த அளவுக்கு குறப்பாக மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக விடுங்க. வடை மாதிரி தட்டி ஏட்டில் வச்சு குண்டு போடாதைக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வெந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒட்டாது. ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கத்தியால் கட் பண்ணிடுங்க. அது இதுக்கு இடையில் இன்றைக்கி நான் அவரைக்காயில் பண்ணுறேன். நீங்கள் என்ன காயில் பண்ணுறீங்களோ அந்த காயை ஓரளவுக்கு நார்மல் பொடியாகவே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இந்த 10 நிமிஷம் வேக வைக்கிறதுல அவரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 நிமிஷத்தில் கூட சமயத்தில் வெந்துடும். அதனால் கவனம் இருக்கணும். 10 நிமிஷம்னு ஒரு நார்மல் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் காயோட தன்மையை பொறுத்து பார்த்துக்கணும். ஒரு தடவை மூடி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை ஒரு கண் பாத்திரத்தில் போட்டு காயை வடிச்சிருங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் 2 உப்பு போட்டு 2 மிளகு பொடி போட்டு குடிச்சல்னா தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். அந்த காய் வந்து நல்லா ஆறிடணும். ப்ளஸ் தண்ணியும் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இலுப்பச்சட்டியை போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அந்த காயை கொட்டி அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தண்ணியையும் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் நான் மிளகு பொடி போட்டு கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் நம்ம இதில் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு அரைச்சதை அதை ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்தேன்னா இந்த மாதிரி பொல மல்லிகைப்பூவாக உதிர்ந்து வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் எண்ணெயில் தாளித்து கொட்டி அதை வதக்கிட்டு அரைச்ச இதை வதக்கி எண்ணெயை விட்டு வதக்கி உதிர வைக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளஸ் எண்ணெய்ங்கிறப்போ உடம்புக்கும் கொஞ்சம் சேராது. இந்த மாதிரி உதுத்து எடுக்கிறது ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் இலுப்பச்சட்டில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டிட்டு இந்த பருப்பு சிலியும் கொட்டிட்டு அந்த காயை வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா இலுப்பச்சட்டியில், ப்ளஸ் அதையும் கொட்டிட்டு திரும்ப அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி எடுத்து அருமையான உசிலி கறி ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். ஆற்றுல செய்கிற ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் அந்த காயை வந்து தண்ணி வடிச்சதுக்கப்புறம் இலுப்பச்சட்டில் வதக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காயில் ஈரத்தன்மை இருந்தால் இந்த உசிலியை கொட்டவும் திரும்ப கோர்த்துக்கும் ஒரு மாதிரி நொசம். அதனால் பார்த்து செய்யுங்க. அருமையான உசிலி கறி எந்த காயில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.